a good opportunity waiting, that's all. இதற்கிடையில் வந்து எனக்கு கொஞ்சம் அப்ராட் ஷோஸ் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் போக வேண்டியது இருந்துச்சு. நார்வே, லண்டன்லாம் கொஞ்சம் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதற்கிடையில் வந்து தினாஸ் இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஸ்கூல் ஒன்று பண்ணலான்னு அது ரொம்ப ஆயுத்தமாக அதுக்காக நான் வந்து என்னோடய டைமை ரொம்ப ஸ்பேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு. தமிழ் சினிமா என்னை பயன்படுத்திக்கலன்னு சொல்ல மாட்டவே மாட்டேன். சான்ஸ் நான் வேணால் சரியாக பயன்படுத்திக்க இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பட் இல்லை. பட் ஐ வெரி சாட்டிஸ்ஃபை ஆன் மை ஒர்க். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ஒன்றுக்காக நான் வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, அவ்வளோதான். தவிர பட் என்னுடைய மியூசிக் வெரி பிகினிங் மியூசிக்லாம் வந்து சேனல் மியூசிக் பண்ணும்பொழுது டோட்டல் கர்நாடிக் மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் வரும்போது அந்த குத்து பாடல் மன்மதராசா பாடல் இட்டானோடனே என்னுடைய ட்ராக்கே மாறிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஃபோக் டியூன் வந்து போடுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனாலும் நான் வந்து அந்த ஒரு பாடல் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த காரணத்தால் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து அந்த ஃபோக் டியூன் ப்ரிஃபர் பண்ணி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருந்துச்சு, எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ரியலி எனக்கு கிடைத்த படங்கள் வந்து மிக அற்புதமான படங்கள். எல்லா படங்களும், திருப்பாச்சியும் சரி, ஜனாவும் சரி, திருடா திருடி, அப்புறம் வந்து கிங், நிறைய படங்கள் இருக்குது. எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு வெற்றி வாகை சூடிய படங்கள். Really, I am very satisfied. I am very satisfied in my all work. எனக்கு சித்தி சீரியல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு 200 சீரியல் பண்ணியிருக்கேன். எல்லா சாங்கும் எனக்கு வந்து மன திருப்தியோடு பண்ணேன். அந்த மாதிரி 50 படங்கள் எல்லாமே எனக்கு மன திருப்தியோடு தான் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு 2 படம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கிங்குன்ற ஒரு படம் விக்ரம் சாருக்காக பண்ணது, பிரபு சாலமன் இயக்கத்தில் வந்த படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அது வியாபார ரீதியாக சரியாக போகலன்ற ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதே மாதிரி சீடன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு படம். ஏன்னா அது வந்து ஒரு மலையாள படத்துடைய பேஸை வச்சு பண்ண ஒரு படம். அது அந்த மலையாள படம் பார்த்து நான் அந்த அப்போ எனக்கு என் அறியாமே தண்ணி வந்துச்சு எனக்கு அந்த படம். அதே மாதிரி தமிழில் இம்பேக்ட் வரலையன்ற ஒரு சோகம் என்கிட்ட அதுக்கப்புறம் நான் தனியாக உட்காந்து நான் அழக்கூட ஆரம்பித்தேன். பட் அது அந்த சமயத்தில் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அது பிடிக்காமல் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அதையே படத்தை இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து படம் பண்ணால் கண்டிப்பாக அந்த படம் இட்டாமன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ திங்க் ஸோ தட். இல்லை, நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். 3வது சான்ஸ் எனக்கு திரும்பி கொடுத்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுக்கட்டும். ஐ லைக் டு ஒர்க் வித் ஹிம். என்றைக்குமே தனுஷ் சார் வந்து எப்படின்னா வெரி பாசிட்டிவ் திங்கிங். ஐ லவ் ஹிம். அதாவது எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து ரொம்ப சிரக்தியோடு பண்ணுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு அடண்டான ஒரு கேரக்டர். மோஸ்ட் ப்ராப்ளி அவரோட நான் நிறைய ஒரு 3 படம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பொல்லாதவன் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசை. அதில் ஒரு பாடல் மட்டும் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதுக்காக அந்த படித்து பார்த்தேன் ஏறவில்லைன்றது அது கூட தனுஷ் அவர்கள் சொல்லி தான் அந்த பாடல் நான் பண்ணேன். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து பழைய மியூசிக் டைரக்டர் சொல்லி வெளில துரத்துருவாங்க. இப்போ வந்து கானா வந்து கானா வந்து முதல்ல வந்து தேவானம் பண்ணும்போது அது ஒரு ட்ரெண்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோக்கு குத்து பாடல் வந்து நான் பண்ணும்போது அது ஒரு ட்ரெண்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள், வித்யாசாகர் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நான் சொல்ல மறந்தாலும் சரி நிறைய இசை, இப்போ பரத்வாஜ் சார், அவங்க நிறைய பேருடைய இது வந்திருக்கு. இப்போ வேறு மாதிரி ட்ரெண்டும் நல்லா வந்திருக்கு. அதில் குறிப்பாக எனக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக கானா பாலா அவர்களுடைய வாய்ஸ் கல்ச்சர், ஒரு தமிழனுடைய வாய்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு பாமரப்பட்ட ஒரு தமிழன் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய, அதாவது ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் சந்திரபாபு சார் பாடின ஸ்டைல் தான் இப்போ அவர் பாடுறது. ஆனால் அதில் இன்னும் கூட கொஞ்சம் போல்ட்னஸ் அண்ட் நல்ல ஒரு விஷயமா பாடுறாரு. இல்லை சுத்தமாக வரவே இல்லை. அதாவது அதுலேருந்து எனக்கு ஒதுக்கிட்டாங்க, என்ன நடிப்பு வரா சொல்லி ஒதுக்கிட்டாங்க போல இருக்குது. பட் என்னென்னா அது ஒரு ட்ரையல் தான். அது என்னுடைய நண்பர் அவர் தயாரித்த செந்துரன் அவர்கள் தயாரித்து டைரக்ட் பண்ண ஒரு படம். என்னுடைய ரொம்ப நண்பர். அதனால் வந்து நான் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கேட்டேன்.
அவர் ஓகேன்னாரு. ஸோ அது வந்து படம் வந்துச்சு. பட் டோட்டலாகவே வந்து அந்த படம் வந்து நல்ல படமாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட போய் சேரலை. அதனால் நம்ம எதுவுமே அதை பற்றி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு சரியான வார்த்தைகளாக எனக்கு அமையலை.